ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சதீஷ் அண்ட் விக்கி ஃப்ரம் கார்ட்டூன் டீச்சர் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து November 21 பார்க்கலாமா? ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாரு. ஃபஸ்ட்டு வேர்ல்டு சிட்டிசன் டே November 19 நிறையா இருக்குது. இதை சிட்டிசன் டேலாம் இம்பார்ட்டன்ட் இல்லை, ஜஸ்ட்டு பார்த்துக்கோ. இது நெக்ஸ்ட்டு பார்க்குறது இம்பார்ட்டண்ட்டு நேஷ்னல் இன்டகிரேஷன் டே. சரியா? ஸோ இது வந்து திருமதி இந்திரா காந்தி அவருடைய பிறந்த தேதியை தான் வந்து நம்ம நேஷ்னல் இன்டகிரேஷன் டேன்னு செலிப்ரேட் பண்ணுறோம். சரியா? ஸோ ஆக்ட் ஆஃப் இன்டகிரேட்டிங் சேர்க்குறது எல்லாம் இப்போ நம்ம பிரதர்ஹுட்னஸ் சகோதரத்தன்மையை வந்து இது பண்ணுறது, ஊக்குவிக்கிறது. ஸோ எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? ஸோ அதை எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்காக தான் அது இது பண்ணுறாங்க. November 19 நேஷ்னல் இன்டகிரேஷன் டே. அடுத்து November 19 பாரு, வேர்ல்டு டாய்லெட் டே. ஸோ அதில் தீம் பார்த்தீங்கன்னா இந்த டைம் என்னென்னா வாட்டர் அண்ட் சானிடேஷன் ஃபார் ஆல் பை 2030 கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சரியா? ட்ரிங்கிங் ஆக்சஸ் டு ட்ரிங்கிங் வாட்டர் அண்டு சானிடேஷன். அடுத்து November 19 பாரு, இன்னொன்று இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. ஸோ 1992 ஃபஸ்ட்டு வந்து தாமஸ் ஹோஸ்டர்ன்றவர் தான் வந்து இதை வந்து இப்படி செலிப்ரேட் பண்ணுறதுக்காக சொல்கிறாரு, எம்ஃபசைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த மென்ஸ் டேக்காக என்னென்னா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி அட்ரஸ் பண்ணுறாங்க. அதே போல் ஹெல்த் ஆஃப் மென் அண்ட் பாய்ஸ். அதுக்கப்புறம் அந்த மென் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய இஷ்யூஸு. சரியா? ஸோ இதெல்லாமே அட்ரஸ் பண்ணணும், ஒரு அவேர்னஸ் மாதிரி இது இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டேக்கு. ஸோ தாமஸ் ஹவுஸ்டர் 1992 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து அப்பாயின்மெண்ட்டு. ஸோ மையா சாண்டு அப்படிங்கிறவங்க பிரசிடெண்ட்டாக அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க மால்டோவாங்கிறது யூரோப்பில் இருக்குது. சரியா? ஒரு சின்ன கண்ட்ரி. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஃபீமேல் பிரசிடெண்ட்டாக வந்து அப்பாயிண்ட் ஆகிருக்காங்க. இவங்க வந்து இதுக்கு முன்னாடி ஃபார்மர் பிரைம் மினிஸ்டராக இருந்திருக்காங்க அங்கேயே. சரியா? மையா சாண்டு, மால்டோவா. அடுத்து பாரு, கிரீஷ் சந்திர முர்மு, கேக் ஆல்ரெடி இந்த கேகாக இருக்க கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். ஸோ இவர் வந்து எலெக்ட் பண்ணியிருக்காங்க எங்கே அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் ஆஃப் இன்டர் பார்லிமெண்ட்ரி யூனியன் IPUக்கு. ஸோ அங்கே வந்து ஆடிட்டர், எக்ஸ்டர்னல் ஆடிட்டர் 3 இயர் டேர்மு ஜெனீவாவில் இருக்குங்க. சரியா? ஸோ அடுத்து அவார்டு, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஃபஸ்ட்டு இது டக்ளஸ் ஸ்டுவர்ட்டுங்கிற ஒரு புக்கர் ப்ரைஸ் அவார்டு கிடச்சிருக்கு 2020க்கானது. டைட்டில் பாரு, ஷகி பெயின் அப்படிங்கிறது தான் அந்த டைட்டில். அவர் வந்து ஒரு ஸ்காட்டிஷ் ஆத்தர், ஸ்காட்லாண்டை சேர்ந்தவர் அவர். சரியா? இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டு, படிச்சிடணும் நல்லா. புக்கர் ப்ரைஸு டக்ளஸ் ஸ்டுவர்ட். அடுத்து டெத்து பாரு, அஜய் தேசாய். இவர் வந்து எலஃபண்ட் எக்ஸ்பர்ட்டு, பயாலஜிஸ்ட் அண்ட் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் எக்ஸ்பர்ட்டும் கூட. ஸோ இவர் வந்து எலஃபண்ட் மேனுன்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ ரீசெண்டாக அவர் இறந்துட்டார். ஸோ தமிழ்நாட்டில் வந்து இது பண்ணவர். அதே போல் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அதோடைய சேர்மனாகவும் இருந்திருக்காரு. சரியா? IUCN அது ரொம்ப இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த என்விரான்மெண்ட் ரெலவெண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்கனைசேஷன் அது IUCN. ஸோ அதோட சேர்மனாகவும் இருந்திருக்காரு அஜய் தேசாய். ஸோ அடுத்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் மெயின் டாபிக் உள்ள வந்துடலாம். G20 ஸ்மார்ட் சிட்டிஸு. ஸோ G20 கண்ட்ரீஸ் இருக்குது பார்த்தியா? ஸோ அந்த கண்ட்ரீஸ் மட்டும் இல்லை, அது இல்லாமல் சில கண்ட்ரீஸ்க்கும் இந்த ஸ்மார்ட் சிட்டிஸ் பிளானை கொண்டு வராங்க. இது வந்து ஒரு குளோபல் ஸ்மார்ட் சிட்டிஸ் அலையன்ஸ் பிளான். இது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ரோட் மேப் வந்து கொண்டு வராங்க. இந்த சிட்டிஸில் இப்படிலாம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அதில் என்னென்னா மெயின் கான்செப்ட் என்னென்னா இன்க்ளூசிவ்னஸ். அதாவது பப்ளிக்கை வந்து உள்ளே கொண்டு வர பார்க்குறாங்க. கவர்மெண்ட் பப்ளிக் செக்டர்ஸ் மிக்ஸ் ஆகுது. நேஷ்னலில் அப்புறம் ரீஜனலில் அது இருக்கக்கூடிய அங்கே பீப்புள்ஸ் எல்லாத்தையும், ரூரல் அர்பனு. சரியா? ஸோ எவ்வளோக்கெவ்வளோ எல்லாரையும் இன்க்ளூசிவாக கொண்டு வராங்கன்ற கான்செப்ட் தான் இந்த குளோபல் ஸ்மார்ட் சிட்டிஸ் அலையன்ஸு. மெயினாக வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட், இன்க்ளூசிவ்னஸ் சொல்லியிருந்தீங்கன்னா ரிசைலண்ட் அண்டு சஸ்டைனபிள். அந்த ஃப்யூச்சர் வந்து என்னென்னா என்விரான்மெண்ட் வந்து இதாக இருக்கணும், ப்ராப்பர் யூசேஜ் வந்து அதிகமாக இருக்கணும். ஸோ அதுலேயும் குறிப்பாக அந்த IoT கான்செப்டில் தான் இது ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறாங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே பார்த்தோன்னா அந்த டெக்னாலஜி பேஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்டு IoT கான்செப்டில் சிட்டிஸை ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா மாற்றுறாங்க. சரியா? இன்னும் வந்து டேட்டாஸை ப்ரிடிக்ட் பண்ணி டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணுறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ டிராஃபிக்கை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா த்ரூ வந்து அந்த டெக்னாலஜி யூஸ் பண்ணி ஏன் வந்து இதாக இருக்குது அதை வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கான சொல்யூஷன்ஸும் ஃபைண்ட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியா? ஸோ ஒரு டெக்னாலஜிக்கல் ரோட் மேப் தான் இது. சரியா? ஸோ இப்போ வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ங்கிறது தான் அந்த G20 ஸ்மார்ட் சிட்டிஸ் இருக்குல்ல, அந்த குளோபல் ஸ்மார்ட் சிட்டிஸ் அலையன்ஸோட செக்ரட்டரியாக இவங்க தான் இருக்காங்க. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமு. இவங்க வந்து 4 சிட்டியை வந்து இந்தியாவில் சூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டோர், பெங்களூர், ஃபரிதாபாத், ஹைதராபாத். சரியா? இந்த சூஸ் பண்ணது வந்து வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரமு. செகண்டு இந்தியாவுக்கும் பூட்டானுக்கு பாரு,
ரூபே கார்டு ஃபேஸ் 2 வந்து இன்னும் இது பண்ணியிருக்காங்க. பூட்டான் அதாவது அங்கே உள்ள மக்களுக்கும் வந்து கார்டை யூஸ் பண்ணி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏடிஎம்ஸ் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கரன்சிஸ் எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு ஃபெசிலிட்டி தான் அது. இது ஏற்கனவே ஃபேஸ் 1 2019 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃபேஸ் 2 இப்போ கொடுத்துருக்காங்க. சரியா, இப்போ பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்தியா அண்ட் பூட்டான் ரிலேஷன்ஷிப் ரூபே கார்டு. ஸோ செகண்டு தேர்டு இல்லை, ஃபோர்த்து பாரு சோஷியல் இது டிஃபென்ஸு கார்பெட் எக்ஸசைஸ் பிட்வீன் இந்தியா அண்டு தாய்லாண்டு. சரியா, கார்பெட்னாலே கோஆர்டினேட்டட் பேட்ரோல்னு அர்த்தம். சரியா, அது வந்து யாருக்கு யாருக்குன்னா இந்தியாவுக்கும் தாய்லாண்டுக்கும். நம்ம இதில் வந்து எது பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்குன்னா கர்முக், ஐஎன்எஸ் கார்முக். அங்கே வந்து தாய்லாண்ட்லேருந்து பார்த்தோன்னா HTMS கிரபூரி. எங்கன்னா அந்தமானில் இந்த இது நடந்திருக்கு. இப்போ ஆல்ரெடி மலபார் 2 எக்ஸசைஸ் ஃபேஸ் 2 போயிட்டு இருந்தது. சரியா, மலபார் 2 ஃபேஸ் 2 வந்து அரேபியன் சீல போயிட்டு இருந்தது. இது வந்து அந்தமானில் இவங்க கண்டக்ட் பண்ணியிருக்காங்க தனியாக அப்படியே பேரலாக. 30th எக்ஸசைஸ் இது. ஸோ அடுத்து 5th இல்லை 6th வந்து பாரு என்விரான்மெண்ட்டு. நம்ம ஆல்ரெடி இந்த FRAன்னு பார்த்துருந்தோம், ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட்டு. வனவாசிகள் இருக்காங்களே அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பு சம்மந்தமாகவும் அது வந்து யார் யாரெல்லாம் இருக்கலாம்னு சொல்லி ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குற மாதிரி சம்மந்தமான ஒரு ஆக்ட் இது. ஸோ இப்போ வந்து இது எங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. சரியா, FRA வந்து ஃபாரஸ்ட் ரைட்ஸ் ஆக்ட் 2006 அந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இப்போ இது இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து செகண்டு பாரு ஃபஸ்ட்டு கன்வர்ஜென்ஸ் ப்ராஜெக்ட்டு கோவாவில் கொண்டு இது பண்ணுறாங்க, செட்டப் பண்ணுறாங்க. எதுக்குன்னா டு ஜென்ரேட் க்ரீன் எனர்ஜி ஃபார் ரூரல் அண்ட் அக்ரிகல்ச்சர் கன்சம்ஷன். ஸோ மெயினாக வந்து இப்போ க்ரீன் எனர்ஜின்னா எப்படின்னா நம்ம சோலார் பவர் யூஸ் பண்ணுறது. ஸோ எலக்ட்ரிசிட்டியை வந்து அங்கே வந்து அதே மாதிரி அதை சேவிங்ஸும் பண்ணுறது. அனாவசியமாக வந்து எக்ஸ்ட்ரா வேஸ்டேஜ் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லேயும் அது யூஸ் பண்ணுறாங்க. சரியா, ஸோ மெயினாக அவங்களோட இது என்னென்னா இந்த என்விரான்மெண்ட் வந்து இப்போ பாதிப்புள்ளாக்காமல் பண்ணணும். ஸோ அப்போது ஆல்டர்னேட்டாக எலக்ட்ரிசிட்டி என்ன ரெனியூவபிள் எனர்ஜி சோலார்லேருந்து எடுக்கிறது. ஸோ சோலார் எனர்ஜி ரெனியூவபிள் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து நமக்கு பாதிப்பு உள்ளாக்காது. அப்போ போது இதோட மெயின் பர்ஸ்பெக்ஷன் என்னென்னா கிளைமேட் சேஞ்சை கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ரெனியூவல் எனர்ஜி யூஸ் பண்ணுறதை அதிகப்படுத்தணும். இதை ரெண்டையும் பண்ணுறதுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளை பண்ணுறாங்க டெக்னாலஜியை. சரியா, ஸோ எனர்ஜி எஃபிஷியன்ட் அண்டு செக் லாஸும் ஆகாமல் ப்ராப்பர் எஃபிஷியண்ட்டாக அந்த இதை யூஸ் பண்ணுறது. புரியுதா? ஸோ இது வந்து கோவாவில் செட்டப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கன்வர்ஜென்ஸ் ப்ராஜெக்ட் அக்ரிகல்ச்சருக்கு. அடுத்து 7, 8 இல்லை 9th பார் பாலிட்டி. ஆன்லைன் கேமிங்கில் வந்து பார்த்தோன்னா நிறையா பேர் வந்து இறந்துடுறாங்க, சூசைட் பண்ணிக்கிறாங்க. மெயினாக வந்து எப்படின்னா அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது கடன் வாங்கி அப்படி இல்லைனா மன உளைச்சல் என்ன பண்ணிடுறாங்க தோக்குறதுனால இதுலேயும் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷன்லாம் நிறையா சூசைட் நடக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க ஆன்லைன் கேமிங்கை பேன் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஆர்டினன்ஸ் போட்டாச்சு. சரியா, ஸோ அதில் வந்து அப்படி மாற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 3 ஆக்டை சேஞ்ச் பண்ணுறாங்க. 1930 தமிழ்நாடு கேமிங் ஆக்ட்டு, அடுத்து 1888 சென்னை சிட்டி போலீஸ் ஆக்ட்டு, அடுத்து 1859 தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட். இந்த 3 ஆக்டையும் மாடிஃபை பண்ணுறாங்க, அமெண்ட் பண்ணுறாங்க. 5,000 rupees ஃபைனு, இல்லாட்டினா 6 months ப்ரிசன். புரியுதா? ஆக்சுவலா ப்ரோ இப்போ இந்த ஆன்லைன் கேமிங்கிறது இப்போதானே கொஞ்ச நாளா இதாகிட்டு இருக்குது. ஆமாம், இது வந்து முன்னாடி இந்த ரம்மி அந்த மாதிரி சொல்கிறாங்களோ? ஆமாம் ஆமாம், நீ வந்து ஆமாம் ஆன்லைன் கேமிங்கில் உனக்கு நீ இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குல்ல, நீ காசை கிளைம் பண்ணி அவங்க இது பண்ணுன்றாலும் இப்படி பண்ணுறாங்க இல்லையா, அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் குறிப்பாக அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதிலே இப்போ நீ சொல்கிற மாதிரி பேர் சொல்கிற மாதிரி 4 கேம் ஈஸியாக எடுத்துடலாம் அதில். ஸோ மெயினாக அதை கண்டெயின் பண்ணுற சொல்லு என்னது ட்ரீம் 11 அதுவுமே அப்படிங்கிற மாதிரி தானே இப்போ நம்ம ஐபிஎல்ல ஸ்பான்சர் பண்ணுவாங்கல்ல? இல்லை, அது ட்ரீம் 11 வந்து ரொம்ப ரிக்ரெஸ்ஸாக எதுவும் இல்லை அது அது இருக்க வாய்ப்பு இல்லை. எனக்கு ஷோராக தெரியல, ட்ரீம் 11 பற்றி எனக்கு ஷோராக தெரியல. பட் அது அந்த லெவலுக்கு வந்து ரொம்ப இதாக இருக்கும், டேஞ்சரை க்ரியேட் பண்ணுதுங்கிற மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல அது. பட் இந்த ரம்மி நீ சொன்னது அதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ அது வந்து அந்த இதிலே ட்ராப்பில் விளை வைக்கிற மாதிரி இருக்குது. ட்ரீம் 11 மேபி இன்க்ளூட் பண்ணலாம், பட் எனக்கு தெரிஞ்சு அது இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ தான் அது ஐபிஎல்லில் ஸ்பான்சர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு வந்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். சரி, ட்ரீம் 11 இன்க்ளூட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஸோ அடுத்து செகண்ட் பாரு MDA அப்படின்னு சொல்லி என்னென்னா மராத்தா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி வந்து ஒரு போர்டு மாதிரி ஒன்று செட் பண்ணுறாங்க எங்கன்னா கர்நாடகாவில். ஸோ மராத்தானோடனே நம்ம என்ன பண்ணிடுவோம், ஒரு மகாராஷ்டிராவாக இருக்குமோன்னு சொல்லி செலக்ட் பண்ணிடுவோம் ஆப்ஷனு. ஸோ அங்கே கிடையாது, கர்நாடகாவில் மராத்தா டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு ஒன்று செட் பண்ணுறாங்க. இது அப்போசிஷன் பார்ட்டிஸ் நிறையா வந்து இது வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நிறையா இது கிரிட்டிசிசம் இருக்குது. பட் இது ப்ரப்போசலாக அவங்க கொண்டு வராங்க. சரியா, ரூலிங் கவர்மெண்ட்டு. ஸோ அடுத்து பாரு 10th ஸ்போர்ட்ஸு கிரிக்கெட்டு.
ஸோ கிரிக்கெட்டில் வந்து இங்கிலாந்து வந்து ஃபஸ்ட் டைம் வந்து பாகிஸ்தான் வந்து ஆஃப்டர் 16 இயர்ஸ் விசிட் பண்ண போகுது மேட்ச்சுக்கு 2021. ஸோ இங்கிலாந்து வெர்சஸ் பாகிஸ்தான் 2021 நடக்க போகுது. அடுத்து ஃபுட்பாலில் பாரு, ஃபிஃபான்றது படிச்சிருப்போம், பட் ஃபிஃபாவோட அந்த ஃபுல் ஃபார்ம் பாரு, இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் ஃபுட்பால். இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். சரி, இன்டர்நேஷ்னல் ஃபெடரேஷன் ஆஃப் அசோசியேஷன் ஆஃப் ஃபுட்பால். ஸோ 2021 இந்தியாவில் அண்டர் 17 நடக்கிறதா இருந்தது. ஸோ அதை வந்து இப்போ கேன்சல் பண்ணிட்டாங்க. அதை கேன்சல் பண்ணிவிட்டு போஸ்ட்போன் பண்ணுறாங்க. எப்படின்னா 2022 இந்தியாவை கண்டக்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அதே போல் அண்டர் 20 விமென்ஸ் மேட்ச் வந்து காஸ்டாரிக்காவில் நடக்கிறதா இருந்தது. ஸோ அதை வந்து 2022 அதை போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க. சரியா? இப்போ ஐபிஎல் வேறு நடந்துச்சு இல்லையா? ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 23% ஆஃப் வியூவர்ஷிப் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. டிவி வியூவர்ஷிப்பு அது வந்து பாருக்கு தான் சொல்லியிருக்கு, ப்ராட்காஸ்டிங் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில், இந்த பாருக்கு. சரியா? பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர் சொல்லி அது ஒன்று இருக்குது. இது வந்து டெலிவிஷன் ரெலவெண்ட்டு, ப்ராட்காஸ்ட் ஆடியன்ஸ் ரிசர்ச் கவுன்சில். ஸோ அடுத்து 11th இல்லை 12th பாரு, ககன்யான் மிஷனு. இந்த ககன்யான் மிஷனுக்கு வந்து என்னென்னா எல்என்டி வந்து ஃபஸ்ட்டு ஹார்ட்வேர் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு இஸ்ரோவுக்கு. இந்த ககன்யான் மிஷன்றதே என்ன அப்படின்னா, அது ஒரு மேண்டு மிஷன், ஹியூமன்ஸை வந்து அனுப்புறது ஸ்பேஸ்க்கு. சரி, அந்த மிஷன் தான் 2022 கொண்டு வரணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மிஷனுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஹார்ட்வேரை இஸ்ரோக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. யார்? எல்என்டி. அடுத்து பாரு, செகண்டு, இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு ஸ்பேஸ் கோஆப்ரேஷன் அக்ரிமெண்ட் ஒன்று இருக்குது, ஒரு MOU இருக்குது. அது வந்து 2012 சைன் பண்ணது. சரி, அந்த ககன்யானுக்கும் ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் அது இல்லாமல் ஒரு சிலதும் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க, பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் எடுத்து எழுதியிருக்கேன், ஜஸ்ட் தெரிஞ்சு. இந்தியா அண்ட் ஆஸ்திரேலியா 2012 சைன் பண்ண அக்ரிமெண்ட், அது MOU அது. அடுத்து 13 பாரு, சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஸோ இது ஒரு டிசீஸு, சப்பாரே அப்படிங்கிறது ஒரு டிசீஸு. அது வந்து ஏன் சப்பாரே அப்படின்னா, அது அந்த ஒரு பிளேஸ்லேருந்து தான் ஃபஸ்ட்டாக ஒரிஜினேட் ஆகுது. எங்கே இருக்குன்னா பொலிவியாவில். பொலிவியான்றது ஒரு கண்ட்ரி. ஸோ அந்த கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் பேர் தான் சப்பாரே. ஸோ அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுங்கிறனால அந்த டிசீஸ் பேர் சப்பாரே டிசீஸ் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது 2004 ஒரிஜினேட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா, ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ஆகுது. ஸோ இது என்ன சொல்கிறாங்கன்னா பாரு, CHHFங்கிறாங்க, சப்பாரே ஹீமோரேஜிக் ஃபீவர். சரியா? ஸோ இது வந்து ஒரு எபோலா டைப் ஆஃப் இதுங்கிறாங்க, சிமிலர் டு எபோலா சைட் எஃபெக்ட்ஸு. இதை யார் இப்போ வந்து ரிசர்ச் அனலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த CDCங்கிறவங்க தான் பண்ணியிருக்காங்க. CDC என்னென்னா சென்டர் ஃபார் டிசீஸ் கண்ட்ரோல் அண்ட் ப்ரிவென்ஷன் USA. சரி, அந்த USA இருக்குது. அந்த CDCங்கிறது USA இருக்குது. 2019 பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில நம்பர் ஆஃப் டெத்து வந்து கொஞ்சம் சடனாக நடந்தது. சரி, அதனால தான் இந்த CDC வந்து எடுத்து என்ன பண்ணாங்க, கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, இது வந்து இந்த மாதிரி ஹியூமன் டு ஹியூமன் டிரான்ஸ்மிஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி இவங்க இந்த இது சொல்லியிருக்கு. சரி, அந்த CDC சொல்லியிருக்கு. சரியா? அடுத்து செகண்ட் பாரு, டீம் ஹாலோ. இந்த டீம் ஹாலோ வந்து யுனைடெட் நேஷனோட ஒரு ப்ரோக்ராமு. எங்கன்னா லண்டன் யூனிவர்சிட்டியில் லான்ச் பண்ணுறாங்க, இன் அசோசியேஷன் வித் த வேக்சின் கான்ஃபரன்ஸ் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி. இந்த வேக்சின் கான்ஃபரன்ஸ் ப்ராஜெக்ட்டுங்கிறது கூட அசோசியேட் பண்ணி இந்த டீம் ஹாலோங்கிற ஒரு ப்ரோக்ராமை யுனைடெட் நேஷன் லண்டன் யூனிவர்சிட்டியில் லான்ச் பண்ணுது. இதோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ COVID-19 வேக்சின்ஸ் இருக்குது இல்லையா, இப்போ என்ன, ஒரு வேக்சின் நாளைக்கு வரும், ஒரு வேக்சின் இப்படி வரும், இந்த வேக்சினில் இப்படிலாம் இருக்குது அப்படி இப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது பார்த்தியா, ரெலவென்ட் டு COVID-19 வேக்சினு. அதை வந்து தவறான தகவல் வராமல் இருக்கிறத ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த இது. சரியா? இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு இதை எடுத்து அந்த ப்ராப்பர் அவேர்னஸ்க்கு இப்படி சொல்லுவாங்க, இதுதான் இதோட ப்ராப்பர் இதோட ஸ்டெப்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், இதோட கான்சிக்வன்சஸ் இப்படி தான் இருக்கும். அதே போல் பப்ளிக்கை வந்து என்ன பண்ணுவாங்க, அட்ரஸ் பண்ண சொல்லுவாங்க, கொஸ்டின் கேட்க சொல்லி இந்த சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, அதை ஆன்சர் சொல்லுவாங்க. சரியா? மெயினாக என்னென்னா, அந்த மிஸ்இன்ஃபர்மேஷன், தவறான தகவலை வந்து நலிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த ப்ரோக்ராம். ஸோ அடுத்து தேர்டு பாரு, பரம் சித்தி. ஆக்சுவலி ஏன் இது பரம் சித்தி வந்து வந்திருக்கு அப்படின்னா, நமக்கு இந்த பரம் சித்திக்கு 63rd ரேங்க் கிடச்சிருக்கு. 500 அவுட் ஆஃப் 500ல் 63rd ரேங்க்கு. எந்த கேட்டகரியில் அப்படின்னா, நான் டிஸ்ட்ரிபியூட்டிங் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறாங்க. சரியா? நான் டிஸ்ட்ரிபியூட்டர்னாலே என்ன, ஸ்ப்ளிட்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறனாலே என்ன, அங்கங்கே இருக்குங்கிறதுனா அர்த்தம். ஸோ இப்போ என்னென்னா 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று நான் டிஸ்ட்ரிபியூஷன், இன்னொன்று டிஸ்ட்ரிபியூஷன். டிஸ்ட்ரிபியூஷன்னா என்னென்னா, ஒரு சிஸ்டமோட பார்ட்ஸுங்கிறது டிஃப்ரெண்ட் இடத்துல இருக்கும். அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா மல்டிபிள் பிளேசஸ்லேருந்து கலெக்டிவ் ஆகி ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ராசஸ் ஆகும். புரியுது? அது டிஸ்ட்ரிபியூட்டடு. நான் டிஸ்ட்ரிபியூஷன்னா என்டையர்லி எல்லாமே, அதுக்கு தேவையான எல்லா செட்டப்பும் ஒரே இடத்துல இருக்கும்.
சரி, அதான் நான் டிஸ்ட்ரிபியூட்டடு. ஸோ பரம் சித்திங்கிறது நான் டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங்கில் வந்து உள்ளது வந்தது. ஸோ அது அந்த கேட்டகரியில் பரம் சித்திக்கு கிடச்சிருக்கு 63rd ரேங்க்கு. ஓகே ப்ரோ. ஸோ இந்த பரம் சித்தினா என்னது அப்படின்னா, இட் இஸ் அ ஹை பெர்ஃபார்மன்ஸ் கம்ப்யூட்டிங் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஓகே அதோட ஸ்பீடு பாரு 5.267 பெட்டாஃப்ளாப்ஸ் தான் அதோட ஸ்பீடு. அது எந்த லொக்கேஷனில் இருக்குன்னா பூனேயில் இருக்குது, இந்தியாவில். இதை வந்து செட்டப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது எந்த மிஷன் பேஸ் பண்ணி செட் பண்ணாங்க அப்படின்னா, அந்த 2015 நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் இதை பேஸ் பண்ணி தான் செட் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ நேஷ்னல் சூப்பர் கம்ப்யூட்டிங் மிஷன் பேஸ் பண்ணி பரம் சித்தின்றதை கொண்டு வந்திருக்காங்க. இது சூப்பர் கம்ப்யூட்டர் மாதிரி, இது ஹைடெக் கம்ப்யூட்டர் மாதிரி இது. ஓகே ஓகே. ஸோ அடுத்து பார் மிஸ்லினியஸு துங்கபத்ரா புஷ்கரலு. ஓகே. அது ஒரு ஃபங்க்ஷன் தான். அந்த ரிவர் துங்கபத்ரா வந்து அங்கே செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு 12 day ஃபெஸ்டிவல். இது வந்து 12 years ஒன்ஸ் தான் இது பண்ணுவாங்க. ஓகே. அந்த இதில் வந்து இப்போ சிஎம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஏபியில் இருக்கக்கூடிய சிஎம் வந்து அங்கே வந்து ஒரு ஸ்டாச்சு வந்து அப்படியே பூவெல்லாம் போட்டு ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஃபெஸ்டிவலை துவக்கி வச்சுருக்காரு. அந்த ஸ்டாச்சு வந்து தாலி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டாச்சுவை. சரியா? ஓகே ஓகே. ஸோ இதான் துங்கபத்ரா புஷ்கரலு. எங்கன்னா ஏபியில், ஆந்திர பிரதேஷில். ஓகே ப்ரோ. ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி. இது பார்த்துரு 21st இது பார்த்துரு. மெயினாக ஃபஸ்ட்டு அந்த நேஷ்னல் இன்டகிரேஷன் டே இம்பார்ட்டன்ட்டு, அது படிச்சிரு. ஓகே. அடுத்து வந்து இந்த மையா சாண்டு அண்டு கிரீஷ் சந்திர முர்மு, அது ஒரு இம்பார்ட்டன்ட்டு. அடுத்து இந்த புக்கர் ப்ரைஸ், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது படிச்சது கண்டிப்பாக வரும், நிறையா வாய்ப்புகள் உண்டு. அஜய் தேசாயெல்லாம் ரீட் பண்ணிக்க. அந்த G20 சமிட் பார்த்தியா, ஸ்மார்ட் சிட்டிஸ், அந்த பிளான் அதையும் ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோ. இந்தியா அண்ட் பூட்டான்லாம் ஜஸ்ட் ரீடு தான். கார்பெட் எக்ஸைஸ் இம்பார்ட்டன்ட், அந்த இது பார்த்துக்க. ஏன்னா மலபாருக்கு ரெலவெண்ட்டாக அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த கார்பெட் தான் இப்போ நடந்திருக்கு. ஓகே ஓகே. அடுத்து வந்து என்விரான்மெண்ட்டில் FRA ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2006 அது. அடுத்து இந்த கன்வர்ஜென்ஸ் ப்ராஜெக்ட் எங்கே நடக்குதுன்னு கேட்பாங்க, கோவாவில். ஃபஸ்ட்டுன்றனால எல்லாமே இம்பார்ட்டன்ட், ஃபஸ்ட்டு எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சரியா? அடுத்து ஆன்லைன் கேமிங் பேன் பண்ணதெல்லாம் கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்க. அந்த 3 ஆக்டை வந்து ரீட் பண்ணிக்க. அடுத்து வந்து MDA கர்நாடகா. அடுத்து வந்து ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட்டு ரீடு. ஃபுட்பால் வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோ. ஓகே. அடுத்து ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா ககன்யான் மிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. அது என்ன, அது ரெலவெண்ட் டு என்னதுன்னு கேட்பாங்க. சரியா? ஸோ இந்தியா ஆஸ்திரேலியா ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அது ரீட் பண்ணிக்க. அந்த சப்பாரா டிசீஸ் ரீட் பண்ணிக்க. பொலிவியா கண்ட்ரிலேருந்து ஒரிஜினேட் ஆயிருக்கு. டீம் ஹேலோ, அதோட பர்பஸ் என்ன அதை பற்றி தெரிஞ்சுக்க. மிஸ் இன்ஃபர்மேஷனை அவாய்ட் பண்ணுறது தான் டீம் ஹேலோ. அடுத்து பரம் சித்தின்னு என்ன, சூப்பர் கம்ப்யூட்டர். அது வந்து 63rd ரேங்க் கிடச்சிருக்கு. அதோட ஸ்பீடை பார்த்துரு, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. துங்கபத்ரா புஷ்கரிலும் சும்மா ஜஸ்ட் ரீடு தான். அது எங்கேன்னு கேட்டால் ஆந்திர பிரதேஷ், அவ்வளோதான். ஓகே ப்ரோ. சரியா? ஸோ எல்லாம் ரீட் பண்ணிடு. நம்ம இந்த 22nd பார்த்துடலாம் இப்போ. ஓகே ப்ரோ.